தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் சிவகுமார் உரையாற்றி வருகிறார். அந்த நேரலை காட்சிகள். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சிறு வயதிலிருந்து அதிகமாக சினிமாக்கள் பார்த்ததில்லை. 14 வயது வரை நான் பார்த்த மொத்த படங்களே வெறும் 14 தான். அதிலே மறக்க முடியாத படங்கள் பராசக்தி, மனோகரா, இல்லற ஜோதி, ராஜா ராணி போன்ற படங்கள். அந்த படங்களிலே கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை நான் 15 வயதிலேயே மனப்பாடம் செய்துவிட்டேன். இப்போ மொத்தத்தையும் சொல்ல சொன்னீங்கன்னா நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியாது. ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் சொல்கின்றேன். கலைஞர் அவர்கள் என்னுடைய சொன்னார், நான் SSLC பரீட்சை எழுதுகிற தம்பி, எழுதி பாஸ் பண்ணால் IAS போக சொல்லுவாங்க, நான் மேற்கொண்டு படிக்க விருப்பம் முடியாதனால் பரீட்சை எழுதாமல் தவிர்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்படி SSLC தேர்ச்சி பெறாத ஒரு இளைஞன் சங்க இலக்கிய பாட்டுக்கு ஒரு உரை எழுதியிருக்காருங்க. கற்பனையே பண்ண முடியாது. அந்த பாட்டை சொல்லுகிறேன். அது அந்த எழுதிய புலவர் யார் என்று யாராவது சொன்னால் நான் பாக்கெட்டில் 1000 ரூபாய் பணம் வைத்திருக்கின்றேன், இப்போதை கொடுத்து விடுகிறேன். கெடுக சிந்தை கடிதவள் துணிவே, முதின் மகளிர் ஆதல் தகமே, மேனாள் ஊற்ற செருவிற்கவள் தன்னை யானை எறிந்து களத்தொழிந்தனே, நெருநல் ஊற்ற செருவிற்கவள் கொடுநன் பெருநிலை விழுங்கி ஆண்டப்பட்டனே, இன்றும் செருப்பலை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை குழைத்தும் எழுதி விழித்தொழி பாருமை குடுமி எண்ணெய் நீவி ஒரு மகன் நல்லது எல்லோடு செருமுகம் நோக்கி செல்கன விடுமே. இது என்ன பாட்டு? இது எழுது யார்? யாராவது சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சிருக்கிறேன். யாரு திரும்பமாக தெரியல. இது எழுதியவர் ஒக்கூர் மாசாத்தியார் என்று சங்க புலவர். ஒக்கூர் மாசாத்தியார் ஒரு பெண் புலவர் எழுதின பாட்டு இது. அதுக்கு அர்த்தம் போர் நடந்துட்டு இருக்குது. போருக்கு போன தகப்பனார் ஒரு 60 வயசு தாண்டின ஒரு 2 நாள் சண்டை போட்டு போரில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வெளியூர் இருந்து கணவன் வர்றான். கணவனையும் போருக்கு அனுப்புகிறான். அவன் கொஞ்சம் பைல்வான் சூர்யா மாதிரி பலசாலியான நாடு. 1 வாரம் சண்டை போட்டு அவனும் வேற மரணம் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் நாடு நல்லா இருந்தால் தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு அடுத்த போருக்கு அனுப்புகிற யாரும் யோசிக்கும் போது 10 வயசு பாலகன் ஆரம்பத்தடியில் படிச்சுட்டு இருக்கிறான் வாத்தியார்கிட்ட. அங்கே போய் அந்த பாலனை கூட்டிகிட்டு மகனே நீயும் போருக்கு போயிட்டு வான்னு ரத்த காவியோடு அந்த வாழை கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்படிங்கிறத அந்த பாட்டுக்கு அர்த்தம். அதை இந்த மனிதன், இந்த சாகா வரம்பட்ட கலைஞர் வசனம் எழுதியிருக்காரியா. காவிரி தந்த தமிழகத்து புது மணலில் களம் அமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார்குடிதான் பறப்பது என்று இந்து போல் போதொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியொருத்தி. ஆனால் போலும் கண்டுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவன் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை என்பான் முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஓர் வீரர் உழைந்திட்டால் நல்ல உலகில் ஒரு கிழி செல்வந்து போலன்றோ, இனி தடையின்றி நுழைவரே பகைவரை எண்ணினேன், அடைபட்டார் கண்ணீர் அணையுடைத்தது அத்தான் என்றாள். அவன் புகை விட்டு கிளம்பும் புலி என்ன புகை விட்டு கும்புறும் எரி மலை என்ன பகை வெட்டி சாய்க்கும் வாடெடுத்தான் சூடுழைத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் விடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்து கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இன்றா திரும்பி என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிட்டு முரசொலி பார் பார்